மொட்டத்தலையனை நம்மள்கிட்ட வாரேன்னு சொல்லிவிட்டு இங்க விட்டத்தை பார்த்து மல்லாந்து படுத்துக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கான். ஆமாண்டி, இவனை நம்பி நம்ம அங்கேருந்து லொங்கு லொங்கு உடியாந்துருக்கோம். சார் என்னமா தூங்குறாரு பாரு. இன்னைக்கு இந்த சட்டி தலைய மண்டையில ஆம்லேட் போடாம விடப்படாதுக்கா. இந்த அரவை கட்டு மண்டையை நம்மள நல்லா ஏமாத்தி விட்டாண்டி. ஆமா, இந்த தடிமாட்டு பையில ஏதாவது பண்ணுவோமா? ஏக்கா, எனக்கு வர கோவத்துக்கு இந்த மொட்டை மண்டை தலையில இந்த பானையை தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல தோணுதுக்கா. போட்டு வரடி, வரத பிறகு பாத்துக்குவோம். ஏ பாப்பா நில்லு நில்லு. அம்மா யாருமா நீ? கட்டரும்புக்கு கை கால் முளைச்ச மாரி இருந்துகிட்டு அவன் மேல அவ்வளவு பெரிய பானையை தூக்கி போட்டு உடைக்க போற? யோ தாத்தா, யாரியா நீரு? யோ ஓல்டு பாடி, நீ யாரியா இத கேட்க? நான் தான் அம்மா அவனோட அப்பா. அப்படியா? அப்படின்னா உன் தலையில தான் முத உடைக்கணும். ஏய் நிறுத்திட்டி. யாரடி நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்குள்ள வந்து என் அண்ணனை அடிக்க வர அவ்வளவா? ஏய் கிழவி, ஓரமா போயிரு, இல்லனா ஓ மண்டையில தூக்கி போட்டு உடைச்சிருவேன். உடப்படி உடப்ப தூக்குன ரெண்டு கையையும் மடமடன்னு உடைச்சி அடுப்புக்குள்ள வச்சு எரிச்சு விடுவேன் பாத்துக்க. என்னங்கடி கேட்க ஆள் இல்லன்னு நடுவுட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு டங்கு டங்குன்னு குதிக்கிறீங்களாக்கும். அதோ அங்க தூங்கிட்டு கிடக்கான் பாரு, அவனை மட்டும் கிளப்பி விட்டேன். இங்க நடக்கிறதே வேற பாத்துக்கிடுங்க. ஏன் மெண்டல் கிழவி, அவனை அடிக்க தாண்டி நாங்க முத இங்கேயே வந்தோம். அடடடடா, நிம்மதியா கூட தூங்க விட மாட்டேங்கிறிய. யாரு நீங்க எல்லாம்? எதுக்கு இப்படி நடுவுட்டுக்குள்ள கடந்துகிட்டு கூச்சல் போடுறீங்க? யோ கற்பையா, எங்களையா யாருன்னு கேக்குற? பாத்தியாக்கா இந்த டபரா மண்டைய நம்மள்ட்ட எப்படி நடிக்கிறானு? ஏம்மா கொஞ்சம் நிறுத்துங்க. அவன் பேர் ஒன்னும் கற்பையா இல்ல. யோ தாத்தா, சத்த சும்மா கடை பேசிட்டு இருக்கமல்ல. ஏ பொண்டுவலா, உங்களை எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டை விட்டு வெளில போங்க. ஏ கற்பையா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போயிச்சா? நீ தானே எங்கள்கிட்ட வந்து திருட்டு வேலைக்கு வரேன்னு சொன்ன. என்னம்மா மெண்டல் மாரி உளறிய? நான் எப்பமா உங்கள்கிட்ட வந்து திருட்டு வேலைக்கு சேர்ந்தேன்? யோ யாரையா மெண்டலுங்கிற? நீ தான் மெண்டலு. ஏம்மா அததான் நானும் சொல்லிக்கிட்டு கிடக்கேன். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி பல நாள் ஆயிட்டு. என்னது பைத்தியமா? யோ தாத்தா, வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? வயசாயிட்டேன்னு பாக்குறேன். இல்ல உன்னை பிச்சு பறக்க விட்டு விடுவேன் பாத்துக்க. பாத்தியா மறுபடி என்னைய தாத்தான்னே சொல்லுறான் பாரு செல்லம்மா இந்த படுபாவி. ஏக்கா பாத்தியா, நான் சந்தேகப்பட்டது சரியா போயிட்டு. இது பைத்தியமே தான். அடிய குதிரை வேலுக்கு வரங்க, என்னை அடி பைத்தியங்கிற? அம்மா அடிச்சு புட்டான். நல்ல வேலையா போயிட்டு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். ஏல மெண்டல் வேலை, எதுக்குடா அந்த பச்சை புள்ளைய போட்டு இப்படி அடிச்சு போட்ட? அப்படியா? அப்ப நீ வாங்கிக்கோ. பாத்தியா செல்லம்மா, எப்ப பார்த்தாலும் என் மூக்குல குத்தி என் மூக்கையே உடைக்கிறான் இந்த படுபாவி. என்ன நீயாச்சும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது? இந்த பைத்தியக்கார பையில்ட்ட வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்க. ஏ கிழவி, என்னை அடி பைத்தியங்கிற? இப்ப இந்த பைத்தியம் என்ன பண்ணும்னு பாரு. எப்ப காத்தவராயா, தெரியாம வாய் தவறி சொல்லிவிட்டம்பா, என்னை விட்டுடுப்பா. எல்லா பேரண்டி எங்கெல்ல இருக்கேன், வந்து என்னை காப்பாத்துல. தடி மட்டு பயல, அவளை இறக்கி விடுடா. ஆச்சி, சரியான பைத்தியங்குடி குடும்பமா எல்லாம் இருக்கும் போல. அம்மா கீழே இறக்கி விடுறா. ஏழை கூறு கட்டவனே, அவ என்ன காவடின்னு நினைச்சியா? அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்க. அண்ணே அண்ணே பாவம்னே, பாட்டி கீழே விழுந்துச்சுன்னா பாடி ஆயிரும். ஏடி விளங்காதவளை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடி, அவன் வேற கீழே போட்டா போறான். ஏ மினி, வாங்கினது பத்தலையாட்டி? வாடி நைசாப்ல விட்ட பக்கம் ஓடிடுவோம். ஆமாங்க, இதுக்கு மேல வந்துட்டு அடி வாங்க முடியாது. வா ஓடி போயிருவோம். யோ தாத்தா, இங்க என்ன படமா காட்டுறவோ அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? யோ அந்த கிழவியை எப்படியாவது காப்பாத்து. அந்த கிழவி கீழே விழுந்துச்சு, சல்லியா நொறுங்கி போயிரும். இல்ல தம்பி, அத்தையை இறக்கி விட்டுருல, இனி உன் பேச்சுக்கே நான் வரமாட்டல. ஆத்தி இறக்கி விட சொன்னா இப்படி தூக்கி எறிஞ்சு இடுப்ப உடச்சு விட்டானே.